السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. السلام عليكم. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமான இந்த இணைப்பின் மூலம் நம்மை இணைய வைத்ததை போன்று நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹ் பிரிவதற்கு முன்னால் உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும், ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும், அல்லாஹுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான தமிழழகின் தமிழ் பேசும் இதயங்களே, சத்தியத்தை விளங்க ஆசைப்படும் அருமை சகோதரர்களே, தௌஹீத் ஷிர்க் என்ற அடிப்படையான விஷயத்தை குறித்து இன்ஷா அல்லாஹ் இந்த இணையதளத்தின் மூலம் தினமும் முடிந்தவரையில் 15 நிமிடங்கள் விளக்கம் அளிக்கலாம் என்று ஆசைப்படுகிறோம். உலகத்திலே ஒரு முஸ்லிமாக மாறுவது தௌஹீத் ஏகத்துவ கலிமாவை மொழிவதன் மூலம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவது மனதால் நம்புவதன் மூலம். வெளிப்படையில் மொழிந்து விட்டான் என்றால் அவனை முஸ்லிம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற புனித கலிமாவை சொல்லுவதன் மூலம் வெளிரங்கத்தில் ஒருவன் முஸ்லிமாகவே அங்கீகரிக்கப்படுகிறான். அவன் பரிபூர்ணமான முஸ்லிமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இதயத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவனாக மாற வேண்டும். அருமையானவர்களே, இதிலே அடிப்படை தௌஹீத் இஸ்லாம் மார்க்கம் வலியுறுத்துகின்ற அஸ்திவாரங்களின் அஸ்திவாரம் தௌஹீத். அல்லாஹ்வை ஏகன் என்று நம்புவது, அவனுக்கு இருக்கிற எந்த தன்மைகளையும் யாருக்கும் இருக்கிறது என்று நம்புவதோ, பேசுவதோ, எழுதுவதோ, அதுபோன்ற செயல்பாடுகளை செய்வதோ கூடாது. இதைத்தான் நாம் தௌஹீத் என்று சொல்கிறோம். இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளோ, ஏதாவது இன்னொருவருக்கோ அல்லது இன்னொரு சக்திக்கோ, இன்னொரு மிஷினுக்கோ, வானுலகத்திற்கோ, பூமிக்கோ எதற்காவது இருக்கிறது என்று நம்புவது என்பது ஷிர்க்கை அடிப்படையாக்கும். அருமையானவர்களே, இந்த தௌஹீத் ஷிர்க் என்ற இந்த விஷயம் இன்று சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு கேலி கூத்தாக ஆக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எவருக்கு முன்னாலாவது கைகட்டி நின்றாலே ஷிர்க் ஏற்பட்டுவிடும் என்று சொல்பவர்களும், ஆடாமல் அசையாமல் நின்றால் ஷிர்க் ஏற்பட்டுவிடும் என்று சொல்பவர்களும், அல்லாஹ்வை அல்லாதவர்களை அழைத்து உதவி தேடினால் ஷிர்க் என்று வந்துவிடும் என்று, இறந்தவர்களை அழைத்தால் மட்டும் இந்த மஸ்அலாவை சொல்பவர்களும் உலகத்தில் நிறைந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் தௌஹீத் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன? தௌஹீது தேவை. தௌஹீத் இல்லாமல் முஸ்லிமாக முடியாது. தௌஹீது தான் இஸ்லாத்தின் அஸ்திவாரம் என்பதில் இருவேறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. ஷிர்க் என்பது அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத பாவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான்,
இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ضل ضلالا بعيدا. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு, நிச்சயமாக உறுதியாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அன் யுஷ்ரக பிஹி, அவனுக்கு இணை வைப்பதை அவன் மன்னிக்க மாட்டான். மாற்றமாக வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அவன் நாடுபவைகளில் இருந்து ஷிர்க் அல்லாதவைகளை அவன் மன்னிப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்தி காட்டுவான். ஷிர்க் அல்லாததை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று வருகிற பொழுது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அவன் நாடினால் மன்னிப்பான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அவன் நாடுபவைகளை அவன் மன்னிப்பான் என்று வருகிற பொழுது ஷிர்க் என்பது எவ்வளவு கொடுமையிலும் கொடுமையான பாவம் என்பதிலும் யாருக்கும் இரண்டு வேறுபட்ட கருத்துக்கு இடமே இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்வான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் என்பது இணை வைப்பது என்பது மகத்தான கொடியதிலும் கொடிய பாவம் என்று விளக்குவான். தௌஹீத் என்பது இஸ்லாமியர்களின் அஸ்திவாரம் என்று வருகிற பொழுது அதற்கு நேர் எதிர்தான் ஷிர்க் என்பது. எனவே தான் ரப்புல் ஆலமீன் கடுமையாக சாடுகிறான். இன்னும் ஒரு அடிப்படை தன்மையை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் என்பவன் அனைத்தையும் படைத்தவன், அவன் எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆட்சி செலுத்துபவன். அவனுடைய ஆட்சியை விட்டும் அணுவும் தப்பாது, அதைவிட பெரிய பிரம்மாண்டமான இந்த வஸ்துக்களும் தப்பாது. எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, எல்லாவற்றையும் படைத்தவன் அவன், நிர்வகிப்பவன் அவன், ஆட்சி செய்பவன் அவன், அவைகளை அழிக்க சக்தி பெற்றவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படி இருக்க அல்லாஹ்வுக்கு இணையாக அவனுடைய படைப்புகளில் ஒன்றை ஆக்குவது என்பது எஜமானனாகிய அல்லாஹ்வுக்கு கடும் கோபத்தை தந்தே தீரும் என்பதில் இரண்டு வேறுபட்ட கருத்துக்கு இடமே இருக்க முடியாது. இதை எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் தௌஹீத் எது, ஷிர்க் என்பது என்ற விளக்கம்தான் குளறுபடியை உண்டாக்குகிறது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தௌஹீத் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன, இரண்டிற்கும் மத்தியில் உள்ள வித்தியாச வேறுபாடுகளை விளங்குகிற பொழுது சத்தியம் நமக்கு விளங்கும். தௌஹீதுக்கு சுன்னத்துல் ஜமாஅத்தினர் சொல்லக்கூடிய தெளிவான விளக்கத்தை விளங்கி அதற்கு நேர் எதிரானது ஷிர்க் என்பதையும் நாம் விளங்குகிற பொழுது அடிப்படை தத்துவம் நமக்கு விளங்கும். அருமையான சகோதரர்களே, அத்தௌஹீத், தௌஹீத் என்றால் என்ன? இஅ்திகாத், நம்புவது, அதமு ஷரீகி லில்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணையானவன் அல்லது இணையானவைகள் எதுவுமே இல்லை என்று நம்புவது. பில் உலூஹியா, இறைத்தன்மைகளிலும், வஹவாசிஹா, அதற்கென்று இருக்கிற தனித்தன்மைகளிலும். இறைத்தன்மைகள், இறைவனாக இருக்கக்கூடிய தன்மைகள், அந்த இறைத்தன்மைகளுக்கென்று இருக்கக்கூடிய தனித்தன்மைகள். அல்லாஹ் அவனுடைய தாத்து, அவனுடைய சிஃபாத், தாத்திலும், தாத் என்று வந்தால் அவனுக்கென்று தாத் என்று சொல்வோமே தவிர உருவம் என்று விளக்கம் அளிப்பதற்கோ மொழிபெயர்ப்பு செய்வதற்கோ நமக்கு உரிமை இல்லை. உருவம் என்பந்த வார்த்தையை அல்லாஹுக்கு இணைக்க முடியாமல் நாம் இருக்கிறோம். தாத் இருக்கிறது. தாத் என்றால் என்ன? அது அவனே அறிவான். தாத்தை அல்லாஹ் நமக்கு விளக்கி தரவில்லை. தாத்துக்கு உறுப்பு இல்லாத வஸ்துக்கள் என்று நாம் விளக்கம் கொடுக்கிற பொழுது அது பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும். என்ன பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும் என்று வந்தால், அல்லாஹுக்கு முகம் என்று ஒரு அர்த்தம், கை என்று ஒரு அர்த்தம் கொடுத்து விட்டு பேசாமல் இருந்தோம் என்றால் ஒரு கட்டம் வரும். என்ன? குல்லு ஷைஇன் ஹாலிகுன், எல்லா வஸ்துக்களும் அழிந்துவிடும், இல்லா வஜ்ஹா, அவனுடைய முகத்தை தவிர. அப்ப அல்லாஹ்வுடைய கைகால்கள் அழிந்துவிடும் என்ற அர்த்தமும் வைக்க வேண்டியது வரும். சிலர் சொல்லலாம், இல்ல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் மாத்தி அர்த்தம் வச்சுக்கிடலாம், அப்படின்னா அந்த மாதிரி இடம் என்று கண்டுபிடிப்பது எப்படி? எனவே உறுப்புக்கள் என்று வரக்கூடிய இடங்களில் எல்லாம் எது வந்தா எது என்ற வார்த்தை அதற்கு அர்த்தம் தெரியும், ஆனால் நாங்கள் சொல்லுவதில்லை. வஜிஹ் என்று வந்தால் வஜிஹ் தான், முகம் என்பது நமக்கு தெரியாது. இது போன்று அல்லாஹ்வுடைய தாத் என்றால் தாத், அந்த தாத்தினுடைய விஷயத்தில் இன்னொருவரை கூட்டாக்குவது, அவனுக்கென்று 99 சிஃபாத்துகள் நாம் தெளிவான ஹதீசுகளை கொண்டு அறிந்த 99 சிஃபத்துகள். இந்த சிஃபத்துகளில் ஏதாவது ஒரு சிஃபத்தை யாருக்காவது அல்லது எவைகளுக்காவது இருக்கிறது என்று நம்புவது என்பது ஷிர்க், இல்லை என்று நம்புவது என்பது தௌஹீத். அப்பொழுது அல்லாஹ்
தன்மைகளையோ அவனுடைய தாத்தையோ இன்னொருவருக்கு இருக்கிறது என்று நம்புவது ஷிர்க் என்று வருகிற பொழுது, அல்லாஹ்வுடைய தாத்தை விளங்கினால்தானே ஏதாவது ஒரு நிலை வருகிற பொழுது அல்லாஹ்வுக்குரிய தன்மைகளை உங்களுக்கு கொடுத்துட்டோம் என்று வரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு மரம், ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தை போன்று இன்னொரு மரம் இல்லை. பழைய மரம், பிரம்மாண்டமான மரம், பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக நிற்கிறது, அதற்கு நிகராக இன்னொரு மரம் இல்லை என்றால் முதலில் அந்த பூர்வீக மரத்தை தெரிய வேண்டும். அது எவ்வளவு வருடமாக நிற்கிறது, அதனுடைய மரத்தினுடைய அளவு, சுற்றளவு எவ்வளவு, அது எவ்வளவு கிளைகளை கொண்டுள்ளது, இவைகளெல்லாம் தெரிந்தால்தான் இத்தனை வருஷமா, அது ஒரு 2000 வருடங்களாக நிற்கிறது என்றால் 2000 வருடங்களாக இன்னொரு மரம் நிற்கிறதா என்று தேடி பிடித்து இல்லை என்று முடிவுக்கு வர முடியும். இல்லை, 2000 வருடம் அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதாவது மரத்தை பார்த்து இது அந்த மரம் மாதிரி இந்த மரம் மாதிரி என்று சொன்னால் சரியாகாது. முதல்ல பூர்வீக மரம், இதனுடைய வருடம் சுமார் கணக்கின்படி 2000 என்றால் தான் இன்னொன்று அப்படி இல்லை இருக்கிறது என்ற முடிவுக்கு வர முடியும். அதே போன்று அதனுடைய சுற்றளவு, அதனுடைய கிளைகள், இது சாதாரண அற்ப விஷயம் நமக்கு தெரிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தௌஹீதில் அவனுக்கு இது இருக்கிற தனித்தன்மைகளை இன்னொருவருக்கு இருக்கிறது என்று நம்பினால் அது ஷிர்காகிவிடும் என்று வருகிற பொழுது அல்லாஹுவை பற்றி முதலில் விளங்க வேண்டும். விளங்குவதற்கு அல்லாஹுவை நமக்கு விளக்கம் தருகிறான். சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நாயகமே, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஏகன். ஏகன் என்றால் அதற்கு என்ன பொருள்? அஹதுன், அவன் தனித்தவன். ஏகன், ஏகன் என்பதற்கு என்ன பொருள்? குர்ஆனுக்கு குர்ஆனை சில சமயங்களில் விளக்கமாக அமையும். அதிலும் ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்துக்கு விளக்கம் என்று வருகிற பொழுது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு ஓடி சென்று தேட வேண்டியது வரலாம். ஆனால் இங்கு அப்படி அல்லாஹ் வைக்கவில்லை. அல்லாஹு அஹத் என்றால் அதற்குரிய பொருள் அல்லாஹு சமது, அவன் தேவையற்றவன். அவன் எதன் பக்கமும் தேவையில்லை. உறுப்புகளா அவனுக்கு தேவையில்லை, இடமா அவனுக்கு தேவையில்லை, உருவமா அவனுக்கு தேவையில்லை, தாய் தந்தையர்களா தேவையில்லை, மனைவியா அவனுக்கு தேவையில்லை, காலமா தேவையில்லை, சூரியனா தேவையில்லை, சந்திரனா எதுவும் தேவையில்லாதவன். இந்த தேவையற்ற சமதானியத் என்ற சிஃபத்தை விளங்குகிற பொழுது தௌஹீத் நமக்கு விளங்கும். எப்படி விளங்குகிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு அஹத், அவன் ஏகன். அல்லாஹுடைய தன்மைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முஃமின் அல் முஹைமின், இப்படியே தொடர்ந்து வருகிற போது அஸ்ஸமீ அல் பஸீர் அல் லத்தீஃப் என்று வரும். அதிலே சமீ என்ற வார்த்தையை எடுத்து பாருங்கள். சமீ என்றால் அவன் கேட்கக்கூடியவன். கேட்பது என்பது மனிதர்களுக்கும் இருக்கிறது, விலங்குகளுக்கு இருக்கிறது, மற்ற வஸ்துக்களுக்கு இருக்கிறது. அல்லாஹுவும் கேட்கக்கூடியவன், அவனுடைய படைப்புகளில் உதாரணத்துக்கு மனிதனும் கேட்கக்கூடியவன். அப்ப ரெண்டு பேரும் ஒன்றா? அல்லாஹுடைய ஏகத்துவத்தை எப்படி நாம் புரிவது? அல்லாஹ் என்பவன் அவன் கேட்பான், எதன் பக்கமும் தேவையில்லாமல் கேட்பான். நாமோ மனிதர்களோ, நமக்கு கேள்வி என்றால் காது இருக்க வேண்டும். காது மட்டும் இருந்தால் போதாது, கேட்கும் தன்மை, செவிப்புலன் அதிலே இருக்க வேண்டும். அது மட்டும் இருந்தால் போதாது, சப்தம் கடினமான சப்தமாக இருந்தால் ஒன்றும் விளங்காமல் போய்விடும். ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ளதைத்தான் மனிதன் கேட்க முடியும். அதற்கு அப்பாற்பட்டதை மனிதன் கேட்க வேண்டும் என்றால் கருவிகளை கொண்டு கேட்பான். இன்னும் சொல்ல போனோம் என்றால் மிகவும் நெருக்கமா வந்தாலும் கேட்க முடியாது, காதுக்குள்ள வந்து பேசினாலும் கேட்க முடியாது, ரொம்ப தூரத்துக்கு அப்பால் போனாலும் கேட்க முடியாது. மனிதன் பலகீனமானவனாகவும் தேவையுள்ளவனாகவும் இருக்கிறான். குறிப்பிட்ட தூரத்தில் உள்ளவைத்தான் என்னால் கேட்க முடியும், என்னால் பார்க்க முடியும். நான் பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் பஸீர், மனிதனும் பஸீர். நான் பார்க்க வேண்டும் என்றால் கண் தேவை, கண்ணிலே பார்வை சக்தி தேவை. பார்வை சக்தி இருந்தால் மட்டும் போதாது, குறிப்பிட்ட தூரத்தில் உள்ளதைத்தான் பார்க்க முடியும். ரொம்ப நெருக்கத்தில் வந்தாலும் பார்க்க முடியாது. பலகீனமும் தேவையும் சேர்ந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவனுக்கு கண் என்ற உறுப்பு தேவையில்லை, அதிலே பார்வை அவனுக்கு தேவையில்லை. எப்படி பார்க்கிறான் அது எனக்கு தெரியாது, அவன் பார்க்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய ஏகத்துவ தன்மையை இப்படி நாம் விளங்குகிற பொழுது அல்லாஹ் சமது, அல்லாஹ் சமது, அவன் தேவையற்றவன், தேவை என்பது அவனுக்கு கிடையவே கிடையாது என்ற அடிப்படை தன்மையை விளங்குகிற பொழுது நமக்கு ஒரு அஸ்திவாரத்தை நாம் விளங்கிக் கொள்வோம்.
ஏதாவது ஒரு தன்மையை ஏதாவது மனிதனுக்கோ பிற சக்திகளுக்கோ கொடுக்கிற பொழுது அவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்குரிய சக்திகள் அல்ல, இவைகளெல்லாம் தோன்றியவைகள், இவைகளுக்கு பேசும் சக்தியை கேட்கும் சக்தியை எல்லா சக்தியையும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான் என்ற அடிப்படை தன்மையை நாம் விளங்குகிற பொழுது நமக்கு ஒரு அஸ்திவாரம் விளங்குகிறது. அல்லாஹ் அஹத் என்பதனுடைய அஸ்திவாரமே அல்லாஹ் சமதானியத், அவன் தேவையற்றவன், தேவையற்ற தன்மை என்பதுதான் எல்லாவற்றிலும் இருக்கும். நான் பரிசுத்தமானவன், நான் அழுக்கெல்லாம் என்ற இல்லை, நான் சுத்தமாயிருக்கிறேன் என்றால் என்னுடைய சுத்தம் தண்ணியின் பக்கம் தேவையை கொண்டு வருகிறது, அழகிய இடத்தை கொண்டு தேவை என்று வருகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானவன், எதன் பக்கம் தேவையில்லாமல் பரிசுத்தமானவன். இப்படி அல்லாஹுடைய தாத் எல்லாம் தேவையில்லை என்ற அடிப்படை தன்மையை நாம் விளங்குகிற பொழுது தௌஹீதினுடைய தன்மை விளங்கும். யாரிடத்திலும் ஏதாவது உதவி கேட்கிறோம், அவன் தருவான் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உதவி கேட்கிறோம். அப்பொழுது அல்லாஹ்விடத்திலும் உதவி கேட்கிறோம். மனுஷன் உயிரோடு இருந்தா கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். உயிரோடு இருப்பவர்களிடத்தில் கேட்கலாமா? கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் கொடுத்த உதவி, இந்த நாம் யாரிடத்தில் உதவி கேட்கிறோமோ அவர்களும் நமக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் இருந்தால் அங்கே தௌஹீது மிளிரும், தௌஹீது பிரகாசிக்கும். இல்லை இல்லை, இவன் சொந்தமா தயாரித்த பொருட்கள் இருக்கிறது, இவன் யாரின் பக்கமும் தேவையற்றவன் என்ற எண்ணம் இருந்தால் ஷிர்க் வந்துவிடும். இதில் உயிரோடு இருக்கிறார்கள், மௌத்தாகி போய்விட்டார்கள் என்பதல்ல அடிப்படை வாதம். மௌத்தானதற்கு பின்னாலும் அல்லாஹ் ஆற்றலை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்தால் அது தௌஹீதுக்கு எதிரானதல்ல, ஷிர்க்கை வருத்தக்கூடியதல்ல. அதே நேரத்தில் உயிரோடு இருக்கிற நேரத்திலும் அல்லாஹ் கொடுக்க வேண்டாம், இவனுக்கு யாரின் பக்கமும் தேவையில்லை, அல்லாஹ்வின் பக்கம் தேவையில்லை என்ற சந்தேகம் வந்தால் அது தௌஹீதுக்கு பாதகமாகிவிடும். இந்த அடிப்படையில் நாம் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தினம் பேசுவோம். இந்த சப்தங்களை கேட்பவர்கள் உங்களுடைய சப்தங்களை, உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய சந்தேகங்களை எங்களுடைய mahlara.org நீங்கள் தெரிவியுங்கள். தொடர்ந்த நிகழ்ச்சிகளில் அதனுடைய பதிலை, அதனுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து நாம் தொடரலாம். அல்லாஹ் தௌஃபீக்காக்கி தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துஆவை கொண்டு வசியத் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி